அன்றைக்கே தூரத்து சொந்தக்காரர்கள் அனைவரும் வைஷ்ணவியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அவர்களை வரவேற்ற கௌசல்யாவும் சுரேஷும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தனர். அப்பொழுது வந்திருந்ததில் ஒரு பெண்மணி, என்ன கௌசல்யா, இந்த வாட்டியாவது கல்யாணம் நடக்குமா? ஏன்னா உன் பெரிய பொண்ணுகிட்ட தெளிவா கேட்டுக்கோ, இந்த கல்யாணத்துல விருப்பமானு. அப்புறம் லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயாவது ஓடி போயிட போறா என்று கூறவும் பிரியங்காவிற்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அதே நேரம் வைஷ்ணவிக்கும் கஷ்டமாக இருந்தது. அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆதிக்கு கோபமாக வந்தது. அப்பொழுது ஆதியோ வைஷ்ணவியை பார்க்க, உடனே வைஷ்ணவி, என்ன பேசுறீங்க நீங்க? இப்போ கல்யாணத்துக்கு தானே வந்திருக்கீங்க. அக்காக்கு 4 வார்த்தை நல்ல விதமா சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாம இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா வைஷு, உங்க அக்கா ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் வேண்டாம்னு ஓடி போனதுனாலதான் இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போச்சு. தலையெழுத்துன்னு நீயும் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. இப்போ உங்க அக்கா கிட்ட ஒரு வாட்டி தெளிவா கேட்டுக்கோங்கன்னு சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு என்றதும் உடனே வைஷு, போதும் நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நீங்க மாட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. என் புருஷனை பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்குமே உரிமை கிடையாது. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன அந்த அளவுக்கு உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு, அவ்வளவு பாசமா பாத்துக்கிறாரு. நானே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு மாப்பிள்ள பாத்திருந்தா கூட இப்படி ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாரு. கடவுள் எனக்கு தான் அவருன்னு எழுதி இருக்காரு. அதனாலதான் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. வந்தோமா, கல்யாணத்தை சந்தோஷமா நடத்தி கொடுத்துட்டு போனோமான்னு இருங்க என்றதும் உடனே அந்த பெண்மணி, என்ன கௌசல்யா, பொண்ண பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? கொஞ்சம் கூட பெரியவங்க சின்னவங்கன்னு மட்டு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ விடுங்க அக்கா, அவ ஏதோ சின்ன பொண்ணு, தெரியாம பேசிட்டா. நீங்க அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டீங்க, அதனால பதிலுக்கு பேசி இருப்பா. சரி சரி வாங்க, ஃபர்ஸ்ட் எல்லாரும் சாப்பிடுங்க என்று அனைவரையும் சாப்பிட அழைக்க, உடனே வேகமாக சென்று அனைவரும் சாப்பிட தொடங்கினர். அப்பொழுது ஆதி வைஷ்ணவியை பார்த்து, இங்க வா என்று கண்களாலேயே ஜாடை காட்டினான். பின்பு மெதுவாக அவன் கிட்டே சென்றதும், என்ன வைஷு, என்னை பத்தி இவ்ளோ பெருமையா உங்க சொந்தக்காரவங்க கிட்ட விட்டு கொடுக்காம பேசுற? நானா உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமாடி? என்ன அது நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? இப்படி எல்லாம் நீங்க கேட்கலாமா? நான் உங்க மேல உயிரியே வச்சிருக்கேன், அது உங்களுக்கு தெரியும் இல்ல? தெரியும்டி, இருந்தாலும் அத இப்பதானே நீ வெளிப்படையா மத்தவங்க கிட்ட சொல்லியிருக்க. அத பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி போதும் போதும், எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. நான் போய் அம்மாவுக்கு கூட மாட ஹெல்ப் பண்றேன் என்று கூறியதும், சரி வைஷு, அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லு, நீயும் நானும் சேர்ந்து சாப்பிடலாம். கண்டிப்பா ஆதி என்று கூறிவிட்டு கௌசல்யாவுடன் சென்று அவர்களுக்கு பரிமாறினாள். பிறகு ஒரு வழியாக அனைவரும் சாப்பிட்டு முடித்து திருப்தியானவர்கள் சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று ஹாலில் அங்கங்கே படுத்து உருண்டு கொண்டிருக்க, மாலை நேரம் ஆனதும் பிரியங்காவிற்கு மருதாணி போடும் பணி தொடங்கியது. வைஷு அழகாக பிரியங்காவின் கைகளிலும் கால்களிலும் மருதாணி வைத்துவிட, அப்பொழுது கௌசல்யா, வைஷு நீயும் வச்சுக்கடி மருதாணி, உனக்கு மருதாணினாதான் ரொம்ப பிடிக்கும் இல்ல? எனக்கு பிடிக்கும் தாம்மா, ஆனா இப்ப வேணாம். இப்பவே நான் மருதாணி வச்சுட்டு உட்காந்துட்டா உங்களுக்கு யாரு கூடுமாட ஒத்தாசையா இருப்பா? நான் நைட்டு தூங்க போகும்போது வச்சுக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று கூறவும், அப்படி சொல்றியா? சரிடி, ஆனா மறக்காம வச்சுக்கணும் சரியா? அது எப்படிமா நான் மறப்பேன், மருதாணினா எனக்கு உயிராச்சே என்று அவள் கூறியதை ஆதி கேட்டுக்கொண்டிருந்தான். அப்பொழுது வைஷு, நீ இவ்ளோ அழகா மருதாணி போடுவியா? ஆமாதி, என்னன்னே தெரியல, எனக்கு இந்த மாதிரி மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாம் ஈஸியா வருது. எந்த டிசைன்ஸ் பார்த்தாலும் உடனே அப்படியே போட்டுருவேன். அதனால எப்பவுமே அக்காக்கும் அம்மாக்கும் நான் தான் போட்டு விடுவேன். அப்போ உனக்கு யார் போட்டு விடுவா? எனக்கு நானே போட்டுக்குவேன். அது எப்படி? ஒரு கையில போட்டுட்டு இன்னொரு கையில எப்படி போட முடியும்? ஒரு கையில போட்டு கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு கையில போட்டுக்குவேன், அவ்வளவுதான். ஆனாலும் உன்கிட்ட இப்படி ஒரு டேலண்ட் இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சு என்று கூற, போங்காதி, என்ன புகழாதீங்க. அடி பாவி, எதுக்கெல்லாம் வெக்கப்படுறதுன்னு ஒரு விவசாயே இல்லாம போச்சு. சரி சரி, உனக்கு நைட் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்றதும், என்ன என்று அவன் அருகே இன்னும் நெருக்கமாக சென்று கேட்க, ஏண்டி எல்லாரும் நம்மளதான் பாத்துட்டு இருக்காங்க, விட்டா இன்னும் வந்து மடிமேலேயே உட்காந்துக்கோ போல இருக்கே என்றதும் அதில் நிதானித்தவள் பின்பு லேசாக பின்னால் நகர்ந்து அமர்ந்து கொண்டு, சரி என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லுங்க என்று கேட்க,
அதுதான் சர்ப்ரைஸ்னு சொல்றேன், அப்புறம் அதை போய் கேக்குற? நைட்டு ரூமுக்கு வா, உனக்கு காட்டுறேன் என்று கூறவும், என்ன ஆதி, நைட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? ஆமா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் ஆதி, உங்களுக்கு எப்ப பாரு இதே வேலையா போச்சு. சரி விடுடி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, பாத்துக்கலாம் விடு என்று அவன் கூறவும், போங்க நான் கோமா போறேன் என்று வேகமாக எழுந்து சென்று விட்டாள். பின்பு அதே மாதிரி இரவு சாப்பாடும் அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. மதியம் ஒரு நேரம் சமைத்ததற்கே கௌசல்யா துவண்டு போனதை பார்த்த ஆதி, இரவு உணவு முதல் மண்டபத்திற்கு செல்லும் வரை அனைத்து வேலைகளுக்குமான சாப்பாட்டை வேலையில் கேட்டரிங்கில் ஆர்டர் கொடுத்து விட்டான். மிகவும் பேர் போன கம்பெனியில் கேட்டரிங் ஆர்டர் கொடுத்ததால் நைட்டு டிஃபன் வகைகள் விதவிதமாக வந்து இறங்கின. அதை பார்த்த உறவினர்கள் வாயை பிளந்து கொண்டு நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு அதை சாப்பிட தொடங்கினர். பரவாயில்ல கௌசல்யா, சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்குது. எப்படி இவ்வளவு காஸ்ட்லியான சாப்பாடெல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்க? இல்லக்கா, இன்னைக்கு ஒரு நாள் மதியத்துக்கு சமைச்சதே எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வைஷுவோட வீட்டுக்காரர் தான் இனி எல்லா வேலையுமே நான் வெளியில கேட்டரிங்லயே சொல்லிடுறேன்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டாரு. 3 வேலையுமே நமக்கு அங்கிருந்து தான் இனிமே சாப்பாடு வரும். நம்மளும் மத்த வேலைகளை பார்த்துட்டு ஃப்ரீயா சந்தோஷமா இருக்கலாம் என்று கூற, ஓ வைஷு வீட்டுக்காரரா? அதான பார்த்தேன், அந்த தம்பி தான் ரொம்ப வசதியான ஆளாச்சே. கொடுத்து வச்ச மகராசி கௌசல்யா நீ. எனக்கு தெரிஞ்சு உன்னோட இன்னொரு மாப்பிளையும் ரொம்ப வசதியா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, உனக்கு ஒரே ஜாலிதான். அது மட்டும் இல்ல, மேல ரூம்ல எல்லாம் போய் பார்த்தேன். என்ன, எல்லா ரூம்லயும் ஏசி போட்டு வச்சிருக்க? அதுவும் மாப்பிள்ளையோட வேலைதான்க்கா. பரவாயில்ல பரவாயில்ல, ஏதோ நல்லா இருந்தா சரிதான் என்று கூறியவர்கள் பின்பு சாப்பிட்டு முடித்து விட்டு வந்து, நைட்டு படுக்கிறதுக்கு எங்களுக்கு பெட்ஷீட் பாயெல்லாம் கொடுப்பியா? என்னக்கா நீங்க, எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வாங்க என்று அவர்களை அழைத்து கொண்டு சென்று அவர்களுக்கு தேவையான பாய் தலகாணி பெட்ஷீட் அனைத்தும் கொடுக்க, அதை வாங்கி அங்கங்கே விரித்து போட்டு படுத்து கொண்டவர்கள், சரி கௌசல்யா, காலையில முகூர்த்த கால் நடுறதுக்கு எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சிட்டல்ல, எல்லாமே தயாரா இருக்கு. சரி அப்படின்னா நேரமே இங்க எல்லாரையும் எழுப்பி விடு, நாங்களும் குளிச்சு தயாராகிறோம். கண்டிப்பாக்கா, இப்ப நீங்க படுத்துக்கோங்க என்று கூறியதும் அனைவரும் டிராவல் செய்து வந்த அசதியில் அப்படியே உறங்கிவிட்டனர். அதே நேரம் ஆதி, வைஷு, பிரியங்கா, கௌசல்யா, சுரேஷ் என்று அனைவரும் சாப்பிட்டு முடித்து தங்களது அறைக்கு சென்றனர். சிறிது நேரமாவது தூங்கலாம் என்று. அப்பொழுது பிரியங்காவின் அறைக்கு சென்ற வைஷு, அக்கா உங்களோட மருதாணி காட்டுங்க, கை கழுவிட்டீங்களா? ஆமா வைஷு, சாப்பிடறதுக்காக கழுவிட்டேன். வாவ் சூப்பர் அக்கா, நல்லா புடிச்சிருக்குல்ல. அப்படின்னா மாமா மேல உங்களுக்கு அதிக அன்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் கை ஃபுல்லா மருதாணி சூப்பரா சவந்திருக்கு என்றதும், அப்படி இல்லடி, நீ பாசமா போட்டு விட்டல்ல, அதான் என் கை இப்படி சவந்திருக்கு. சரிக்கா, நீங்க படுத்து தூங்குங்க, காலையில முகூர்த்த கால் நடணும், அப்புறம் உங்களுக்கு நலங்கு வைக்கணும் இல்ல? ஆமாண்டி. சரி நீ போ, ஆதி அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பார் என்று கூறவும், சரிக்கா நான் வரேன் என்றவள் அறைக்குள் சென்றவுடன், வைஷு வா வா, வந்துட்டியா? எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்ற தெரியுமா? ஏன் ஆதி, எதுக்காக? அதான் சொன்னலடி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு. ஆமா இல்ல, என்ன சர்ப்ரைஸ் அது? இங்க வா, வந்து ஃபர்ஸ்ட் உக்காரு என்று அவளை அழுத்து அருகே அமர வைத்தவன், கண்ண மூடு நீ ஃபர்ஸ்ட் என்று கூறவும், ஆரம்பிச்சிட்டீங்களா? மூடுடி. சரி சரி என்று கண்ணை மூடியவளின் கையை பிடித்து இழுத்து தன் கைமேல் வைத்து கொண்டவன், நான் சொல்ற வரைக்கும் கண்ணு திறக்கூடாது சரியா? ஓகே ஆதி என்றதும் கடகடவென்று அவளின் கைகளில் மெஹந்தி போட்டு முடித்தான். டக்கென்று கண்ணை திறந்த வைஷ்ணவி, ஆதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு மெஹந்தி எல்லாம் போட தெரியுமா? நீ என்ன நினைச்ச என்ன? நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். என்னோட இன்ஜினியரிங் டைம்ல ப்ராஜெக்ட் எல்லாத்துலயுமே என்னோட டிராயிங் தான் பெஸ்டா இருக்கும், தெரிஞ்சுக்கோ. அப்படியா? இது நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ எப்படி ஒரு பொருளை பார்த்தா அப்படியே அழகா வரையறியோ, அதே மாதிரி என்னாலையும் வர முடியும். அதனாலதான் உனக்காக நிறைய மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாம் தேடி பிடிச்சி சூஸ் பண்ணி எடுத்ததுல ஒண்ணுதான் இந்த கையில போட்டிருக்கேன். சரி சரி காட்டு, இன்னொரு கையிலையும் போட்டு விடுறேன். இல்லாதி, இந்த ஒரு கை போதுமே. ஏண்டி, 2 கையிலையும் வச்சுட்டா ஒரு கம்ஃபர்டபுளாவே இருக்காது. அப்புறம் எனக்கு ஏதாச்சும் வேணும்னா அதுக்குதான் நான் இருக்கேன்ல, நீ எதுக்கு அதெல்லாம் நினைச்சு கவலைப்படுற? இங்க காட்டு என்று அவள் கையில் அழகாக போட்டு முடித்தான். பின்பு, உனக்கு காலையும் போட்டு விடவாடி. நான் என்ன கல்யாணம் பொண்ணா? அக்கா தானே கல்யாண பொண்ணு, அதனால நீங்க கையில போட்டதே எனக்கு போதும். எவ்வளவு சூப்பரா போட்டிருக்கீங்க, டிசைன் சான்ஸே இல்ல என்று கூறியவள், சரியாதி
காலையில நேரமே எழுந்திருக்கணும், இப்ப நம்ம படுத்து தூங்கலாமா என்றதும், ஓகே வைஷு வா என்று அவளை அழைத்து கொண்டு சென்று மெத்தையில் படுக்க வைத்து அவன் விளக்கை அணைத்து விட்டு அவள் அருகே வந்து படுத்தான். ஆதி, என் கையில இருக்க மெகந்திய களைச்சு விட்டுற மாட்டீங்களே? அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன்டி, சரியா? ஓகே ஓகே என்றவுடன் அந்த அறையின் லைட்டை ஆன் செய்தவன், விடிய வரைக்கும் இந்த லைட்டு இப்படியே இருக்கட்டும், அப்பதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க முடியும் என்று கூறவும் சரி என்று கூறினாள். பிறகு அவளது கையில் உள்ள மருதாணி கலையாத அளவுக்கு கொஞ்சம் தூரமாகவே தள்ளி படுத்து கொண்டான். அடுத்த நாள் காலை நேரத்திலேயே எழுந்த வைஷு குளியலறைக்கு சென்று தன் கைகளை கழுவி விட்டு பார்க்க மருதாணி அவ்வளவு அற்புதமாக சிவந்திருந்தது. அதை பார்த்தவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. வேகமாக வெளியே ஓடி வந்தவள் ஆதியிடம் காட்டலாம் என்று பார்க்கும் பொழுது அவன் மிகவும் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான். மெதுவாக அவன் அருகே சென்று அமர்ந்தவள், தேங்க்யூ ஆதி, தேங்க்யூ சோ மச். இந்த மருதாணி தான் எவ்வளவு சவுந்திருக்கு தெரியுமா? நீங்களும் சரி நானும் சரி, நம்ம 2 பேருமே அவங்கவுங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையானதுதான் என்று அவன் நெற்றியில் ஒரு மென்மையான முத்தத்தை பதித்துவிட்டு பின்பு குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். குளித்து முடித்து அழகாக ஒரு சேலையை எடுத்து கட்டிக்கொண்டு சிம்பிளான மேக்கப் லுக்கில் தயாரானவள் ஹதி என்று மெதுவாக எழுப்பினாள். அவளை பார்த்தவுடன், வைஷு என்னடி காலையிலே மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆகி இருக்க, எப்படி எழுந்திருச்சு கிளம்புன? நான் நேரமாவே எழுந்திரிச்சிட்டேன் ஆதி, எனக்கு சரியா தூக்கமே வரல, அதான் எழுந்திருச்சு குளிச்சு கிளம்பிட்டேன். நான் அக்காவோட ரூமுக்கு போறேன், அக்காவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். நீங்க குளிச்சுட்டு கீழே வந்துடுறீங்களா? முகூர்த்த கால் வேற நடணும். என்ன முகூர்த்த கால் நடணுமா? இது வேறையா? சரி வரேன் போ என்று கூற சரி என்று எழுந்தவள் பட்டென்று அவன் கன்னத்தில் ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டு ஓட பார்க்க அவள் கையை பிடித்து இழுத்த வேகத்தில் அவன் மடியில் வந்து விழுந்தாள். என்ன வைஷு, காலையில எனக்கு முத்தமெல்லாம் கொடுக்கற? வாவ், உன் கை எவ்வளவு சூப்பரா சவந்திருக்குடி. பாத்தியா நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு? நானும் தான். அது எப்படி உங்களை மட்டும் நீங்க சொல்றீங்க? சரி சரி, 2 பேரும் தான் வச்சிருக்கோம், ஒத்துக்கிறேன். செம்மையா இருக்குடி, டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா ஆதி, நான் கை வாஷ் பண்ண உடனே உங்ககிட்ட காட்டலாம்னு தான் ஓடி வந்தேன். ஆனா நீங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்ததாலதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம குளிக்க போயிட்டேன். சரி சரி, இருந்தாலும் இப்ப கூட என்கிட்ட காட்டாம ஓட பாத்தியே. சாரி ஆதி, ஏதோ ஒரு ஆர்வத்துல மறந்துட்டேன். பரவாயில்லடி, சரி நீ கிளம்பு என்று அவளை அனுப்பிவிட்டு நேராக குளியலறைக்குள் புகுந்து கொண்டு 10 நிமிடத்தில் குளித்து முடித்துவிட்டு வேறு ஆடை மாற்றிக்கொண்டு கீழே வந்தான். கீழே அனைவரும் மிகவும் பரபரப்பாக தயாராகி கொண்டிருந்தனர். அதே நேரம் பிரியங்காவின் அறைக்கு சென்ற வைஷ்ணவி பிரியங்கா குளித்து விட்டு வந்திருப்பதை பார்த்ததும், அக்கா இன்னைக்கு உங்களுக்கு நான் தான் மேக்கப் பண்ணி விடுவேன், சரியா? எதுக்குடி மேக்கப் எல்லாம்? அது என்னவோ கரெக்ட் தான், உங்களுக்கு மேக்கப்பே தேவையில்லைதான், இருந்தாலும் சும்மா லைட்டா பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு நலங்கெல்லாம் வைக்க போறாங்கல்ல. அது சரி, உன் ஆசை ஏன் கெடுப்பானே. சரி நீ என்னவோ பண்ணு என்று அவள் அமைதியாக அமர்ந்து கொள்ள வைஷ்ணவி மிகவும் சிம்பிளாகவும் அதே நேரம் அழகாகவும் தயார் செய்து விட்டாள். பின்பு அனைவரையும் அழைத்த கௌசல்யா ஒரு வழியாக உறவினர்களின் உதவியோடு முகூர்த்த கால் நடும் பணியை நல்லபடியாக செய்து முடித்தார். பின்பு காலை நேரம் பெண்ணை அமர வைத்து அனைவரும் நலங்கு வைத்துக் கொண்டிருந்தனர். அதே நேரம் ஹரியின் வீட்டில் கண்மணி அவர்களது உறவினர்கள் மற்றும் அக்கம்பக்கத்து வீட்டில் உள்ளவர்களை அழைத்து சென்று அங்கேயும் முகூர்த்த கால் நடப்பட்டு மாப்பிள்ளைக்கும் நலங்கு வைக்கும் வேலை தொடங்கியது. அப்பொழுது ஹரி ஆதிக்கு கால் செய்தான். ஹதி, என்னடா நீங்க வருவேன்னு நினைச்சேன், எங்கடா பிஸியா இருக்கு, அதான் எப்படி வர்றதுன்னு தெரியல. சரி சரி, இப்போ அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இதோ உன் பொண்டாட்டிக்கு நலங்கு வச்சிட்டு இருக்காங்க. அதேதான் இங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆன்டி தான் வந்து எல்லாத்தையும் முன்ன நின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர்டா, என்னால அங்க வர முடியல, நீ அதை நினைச்சு வருத்தப்படாத, சரியா? இருக்கட்டும்டா, பரவாயில்ல. சரி சரி, என்னால பேசவே முடியல, என் மூஞ்சில சந்தனத்தை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் வைக்கிற போனை என்று கூறிவிட்டு அவன் ப்ளூடூத் ஏர்பட்ஸை கட் செய்து விட்டான். அதே நேரம் இங்கே பிரியங்காவிற்கு மிகவும் கோலாகலமாக நலங்கு வைத்து முடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு வீட்டிற்கு முன்பு பந்தல் போடுவதற்கும் வீடு முழுவதும் சீரியல் செட் போடுவதற்கும் ஆட்கள் வந்திருந்தனர். அவர்களை பார்த்த ஆதி, யார் நீங்க? சார், இந்த வீட்டுல கல்யாணம் இல்ல, அதான் பந்தல் போட்டு சீரியல் லைட் எல்லாம் போட்டு வாழை மரம் கட்டுறதுக்காக வந்திருக்கோம். அப்படியா, சரி சரி ஓகே. எந்த மாதிரி பந்தல் போடுறீங்க? முன்னாடி வந்து சாமியான பந்தல் மாதிரி தான்.
அதெல்லாம் வேண்டாம். நல்லா பைப் டென்ட் எல்லாம் போட்டு சூப்பரா கலர்ஃபுல்லான பந்தல் போடுங்க. அப்புறம் சீரியல் லைட் இருக்கிறதுலயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி போடுங்க. சரிங்க சார். அதே மாதிரி நல்ல வாழை மரமா எடுத்துட்டு வந்து கட்டுங்க. ஓகே சார், கண்டிப்பா. செலவை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. எவ்வளவு செலவாகுதுன்னு மட்டும் சொல்லுங்க, நான் எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிடுறேன் என்றதும் அவர்கள், கண்டிப்பா சார், நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றோம் என்றவருக்கு மிகுந்த சந்தோஷம். சிம்பிளாக ஒரு ஆர்டர் எடுத்துக்கொண்டு வந்தவருக்கு இப்பொழுது பெரிய பல்கான ஆர்டர் கிடைத்தது போன்ற மகிழ்ச்சி. உடனே கடகடவென்று வேலைகள் தொடங்கியது. அதை பார்த்த சுரேஷ், என்ன மாப்ள, நான் வேற மாதிரி போட சொல்லியிருந்தேன். ஆமா மாமா, இதெல்லாம் நான் தான் போட சொல்லியிருக்கேன். நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க, இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன மாப்ள, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என்ன மாமா, என்ன பிரிச்சு பேசுறீங்க? சரி சரி, நான் ஒன்னும் சொல்லல, நீங்க பாருங்க என்று அவர் உள்ளே சென்று விட, அதே நேரம் வந்திருந்த ஆட்கள் கடகடவென்று அனைத்து வேலைகளையும் செய்து முடித்தனர். பின்பு மாலை நேரம் இருள் வந்ததும் லைட்டை ஆன் செய்தவுடன் அந்த வீடே ஜிகுஜிகுவென்று சொலித்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்த வைஷு தன் கணவனை நினைத்து மிகவும் பெருமை கொண்டாள். பின்பு அடுத்த நாள் காலை எழுந்ததிலிருந்து அனைவரும் மிகவும் பரபரப்பாக இருந்தனர். அப்பொழுது கௌசல்யா, வைஷு, பிரியங்கா 2 பேருமே உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் ஒரு பேக்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல நம்ம மண்டபத்துக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு இருக்க முடியாது, சரியா? அதனால எதையும் மிஸ் பண்ணாம தயவு செஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அம்மா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாம போங்க என்று கௌசல்யாவை அனுப்பி வைத்த வைஷு, அக்கா நீங்க ரிலாக்ஸா இருங்க, உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நான் எடுத்து வைக்கிறேன் என்று ஒரு பெரிய பெட்டி எடுத்து கொண்டு வந்து அவளுக்காக வாங்கிய அனைத்து பொருட்களையும் அதில் எடுத்து வைத்தாள். அவ்வளவுதான்க்கா, உங்க பேக்கிங் எல்லாம் பக்காவா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்து கிளம்பி நேரா மண்டபத்துக்கு போறது மட்டும் தான் வேலை. நம்ம மண்டபத்துக்கு போனதுக்கு அப்புறம் மேக்கப் போட்டுக்கலாம், சரியா? தேங்க்யூ வைஷு, நீ மட்டும் இல்லனா நான் என்ன பண்ணிருப்பேன்னு தெரியல. நான் எப்படி இதெல்லாம் சமாளிச்சு இருப்பேன்? அதான் நான் இருக்கேன்ல, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க என்று கூறிவிட்டு, சரிக்கா, நானும் என்னோட ரூமுக்கு போய் எனக்கும் அதுக்கும் தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிடுறேன் என்று அவளின் அறைக்குள்ளே நுழைந்தவுடன் கதவு ஓரமாக நின்றிருந்த ஆதி அவளை பட்டென்று இழுத்து அணைத்துக் கொண்டான். ஆதி, என்ன இது விளையாட்டு? நான் பயந்தே போயிட்டேன். என்னடி, உன்கிட்ட இந்த அளவுக்கு உரிமையா வேற யார் விளையாடுவாங்க என்ன தவிர? அதுவும் சரிதான். சரி, என்ன இன்னைக்கு சார் ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்க மாதிரி இருக்கு. எங்க நீ கண்டுக்கவே மாட்ற. நான் என்ன அதி பண்றது, வேற வழி இல்லையே. நீ ரொம்ப பிஸியா இருக்கிறேன்னு தெரியுது, அதனாலதான் நானும் உன்னை ஃப்ரீயா விட்டு வச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் சேர்த்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வட்டி முதலுமா திருப்பி தரணும், ஓகேவா? நீங்க கவலையே படாதீங்க ஆதி, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு டபுள் மடங்காவே தருவேன். நிஜமாவா? இப்பவே எனக்கு உடம்பெல்லாம் முறுக்கியது இந்த வார்த்தைய கேட்ட உடனே. போதும், இப்போ மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம 2 பேருக்கும் நான் பேக் பண்ணணும். அதனால என்ன கொஞ்சம் விடுறீங்களா? சரி சரி, ரொம்ப பண்ணாத போ என்று கூறவும் உடனே கடகடவென்று சூட்கேஸ் எடுத்து வைத்து இன்று கட்டிக்கொள்ள வேண்டிய புடவையையும் நாளை கட்ட வேண்டிய புடவை, அதே போல ஆதிக்கு இன்றைக்கும் நாளைக்கும் போட்டுக்கொள்வதற்கான ஆடை என்று அனைத்தையும் தயார் செய்து எடுத்து வைத்தவள், அவ்வளவுதான் ஆதி, நம்மளோட பேக்கிங் முடிஞ்சது, அக்காவோட பேக்கிங்கும் முடிஞ்சது. இன்னும் அப்பா அம்மாவோடது மட்டும்தான், அத அவங்க பேக் பண்ணிடுவாங்க, அதனால பிரச்சனை இல்லை. சரி வைஷு, அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். உங்க வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாம் மண்டபத்துக்கு போறதுக்காக ஒரு வண்டி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லதா போச்சு ஆதி. அப்புறம் பிரியங்காவுக்காக ஒரு காரு ரெடி பண்ணியிருக்கேன். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துரும். அத ஃபுல்லா ரோஸ் வச்சு டெக்கரேட் பண்ண சொல்லியிருக்கேன். வாவ், சூப்பர் ஆதி, செம்ம என்று கூறியதும், நம்ம 2 பேரும் நம்ம கார்லயே போயிடலாம். நம்ம கூடவே அத்தையும் மாமாவையும் கூட்டிட்டு போயிடலாம், சரியா? அப்போ அக்கா கூட கார்ல யார் வருவா? ஆமால்ல. சரி சரி, அப்படின்னா பிரியங்காவோட கார்ல அத்தையும் மாமாவும் வர சொல்லலாம். நம்ம கார்ல நம்ம 2 பேர் மட்டும் ஜாலியா போலாம், சரியா? ஓகே ஓகே என்று கூறிவிட்டு அந்த மதிய உணவை சாப்பிட்டு முடித்தவர்கள் மண்டபத்திற்கு புறப்படுவதற்காக தயாராகினர்.
வந்திருந்த உறவினர்கள் அனைவரும் வெளியில் அவர்களை அழைத்து செல்ல வந்த வண்டியை பார்த்து வாயை பிளந்தனர். ஃபுல் ஏசியுடன் அந்த வண்டி பார்ப்பதற்கே மிகவும் லுக்காகவும் அம்சமாகவும் இருந்தது. பின்பு அனைவரும் அதில் ஏறிக்கொள்ள ஆதி டிரைவரிடம் லொகேஷனை கொடுத்து பத்திரமாக கொண்டு இறக்கிவிடச் சொன்னான். பிரியங்காவிற்கான கார் வந்தவுடன் அதை பார்த்த பிரியங்கா கௌசல்யாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. மாப்ள, இந்த காரை சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம பிரியங்கா ஹரி மாப்ள 2 பேர் போட்டோவும் இதுல வச்சிருக்கிறது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா என்று கூறவும், கல்யாணம்னா இப்படித்தான் பண்ணும் அத்தை. சரி, நீங்க மாமா பிரியங்கா 3 பேரும் இந்த கார்ல வந்துருங்க. நானும் வைஷுவும் எங்க கார்ல வந்துடுறோம். சரிங்க மாப்ள, அப்போ லேட் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா? போலாம் அத்தை, நீங்க போய் வீட்டை பூட்டிட்டு வாங்க, நம்ம கிளம்பலாம் என்று கூற, பின்பு ஆதி அவனது லக்கேஜை எடுத்து கொண்டு வந்து காரில் வைத்தான். கௌசல்யாவும் அவருடைய லக்கேஜை எடுத்து வைத்து விட்டு காரில் ஏறி அமர்ந்ததும் முன்னால் பிரியங்காவின் கார் செல்ல பின்னால் ஆதி வைஷு இருவரும் அவர்கள் காரில் சென்று கொண்டிருந்தனர். அதே போல ஹரியின் வீட்டில் இருந்து ஹரியும் விஸ்வாவும் மண்டபத்திற்கு புறப்பட்டு வந்து கொண்டிருந்தனர். கண்மணி, கௌதமி, அனு என்று அனைவரும் ஒன்றாக சேர்ந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்க, அப்பொழுது யசோதாவும் கீர்த்தியும் மட்டும், என்னடி இது, இவனோட கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம இப்படி முன்னாடியே வரைஞ்சு கட்டிக்கிட்டு போகணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா என்ன? ஊர் உலகத்துல யார் யாருக்கோ கல்யாணம் நடக்குது, என் பொண்ணுக்கு மட்டும் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது பாரு என்று புலம்பிக் கொண்டே வந்து கொண்டிருந்தார். பின்பு மாப்பிள்ளை வருவதற்கு முன்பாகவே பெண் வண்டியும் குடும்பமும் அங்கு போய் சேர அவளை ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்று மணப்பெண் அறையில் விட்டனர். அடுத்த சிறிது நேரத்திலேயே ஹரியின் வண்டியும் வந்துவிட அவனுக்கும் ஆரத்தி எடுத்து மணமகன் அறைக்குள் சென்று விட்டனர். பிறகு பிரியங்காவை ரெடி செய்ய வந்திருந்த பியூட்டிஷியன் அவளை அழகாக தயார் செய்ய தொடங்கினார். அதே நேரம் வைஷ்ணவியும் அவளது ஆடையை மாற்றிக்கொண்டு அழகாக தயாராக, அதே நேரம் ஆதி சென்று ஹரி தயாராகும் அறையில் அவனும் கூடவே சேர்ந்து தயாராகிவிட்டான். ஏனடா ஹரி, விடிஞ்சா கல்யாணம், அதுக்கப்புறம் உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது என்று கூற உடனே அவனுக்கு வெட்கமாகி போனது. என்ன அது, எனக்கு கிண்டல் பண்றியா? யப்பா, நீ என்ன வேணாலும் பேசு, ஆனா தயவு செஞ்சு வெக்க மட்டும் படாத, எங்களால அதெல்லாம் பார்க்கவே முடியல என்று விஸ்வா கூறவும், டேய் மவனே, அடுத்தது உன் கல்யாணம் தானே, அப்போ உன்னை வச்சு செய்யறேன் பாரு. நான்லாம் இவ்வளவு தூரம் வெக்கப்பட்டு இருக்க மாட்டேன், புரிஞ்சுதா என்று கூறியவன் ஆதியை பார்த்து, ஆதி, இன்னைக்கு நீ ரொம்ப சூப்பரா இருக்கடா. உன் கல்யாணத்துல கூட நீ இவ்வளவு அழகா இல்ல, இன்னைக்கு ஹரியோட கல்யாணத்துல பாரு, நீதான் செம்ம கியூட்டா இருக்க. ஆமாண்டா, நான் எவ்வளவு சொன்னேன், வைஷுதான் எனக்கு இந்த காஸ்டியூமே எடுத்து வச்சிருக்கா. இருக்கட்டும்டா, இந்த ஷெர்வானில நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? தெரியும் தெரியும், ஏன் அழக பத்தி எனக்கு தெரியாதா? அது உனக்கு தெரியும் தான், அட்லீஸ்ட் நீங்களும் அழகா இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தைக்காவது சொல்லலாம் இல்ல? டேய், எனக்கு பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது, உண்மைதாண்டா சொல்லி பழக்கம் இருக்கு என்றதும், போடா, உன்கிட்ட போய் வந்து கேட்டேன் பாரு, என்னை அடிச்சுக்கணும் என்று வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேறிவிட்டான் விஸ்வா. பின்பு சிறிது நேரத்தில் அந்த அறைக்கதவை தட்டிவிட்டு வைஷு உள்ளே வரவும் அவளை பார்த்த ஆதி அப்படியே மொத்தமாக மயங்கிவிட்டான். அதை பார்த்த ஹரி, டே ஆதி, என்னடா இப்படி பிளாட் ஆகிட்ட சிஸ்டர் பார்த்த உடனே? டேய், என் பொண்டாட்டிய நான் பார்த்து பிளாட் ஆவறேன், உனக்கு என்னடா? சிஸ்டர் உள்ள வாங்க. ஹரி அண்ணா, இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா நீங்க? சாரி, அத்தை உங்களை மாமான்னு தான் கூப்பிடணும்னு சொன்னாங்க. மாமா, இன்னைக்கு நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? என்ன சிஸ்டர், திடீர்னு நீங்க மாமான்னு கூப்பிடுறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இவ்வளவு நாளா நீங்க என்ன அண்ணன்னு தானே கூப்பிட்டீங்க, அப்படியே கூப்பிடலாம்ல. நானும் அப்படித்தான் நினைச்சேன், ஆனா அத்தை தான் சொன்னாங்க, அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறவரு உனக்கு மாமா தான் வேணும், அண்ணன்னு கூப்பிடக்கூடாதுன்னு. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னையிலிருந்தே நான் உங்களை மாமன்னே கூப்பிடுறேன் என்றதும் ஆதிக்கு பயங்கரமாக வயிறெல்லாம் எரிந்தது. ஏண்டி, என்ன மாமான்னு கூப்பிட சொன்னதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்ட, இப்போ இந்த வெண்ணைய மட்டும் மாமான்னு கூப்பிடுற? என்னங்க, அவர் என்னோட அக்கா புருஷனா ஆக போறாரு, அவரை நான் மாமான்னு தான் கூப்பிடணும். அது சரி, ஒழுங்கா இன்னையில இருந்து நீ என்ன மாமான்னு கூப்பிடுற வழிய பாரு. இவ்வளோ நாள் இப்படியே தானே இருந்தோம், எவ்வளோ நல்லா இருந்துச்சு, இப்போ எதுக்கு அதை மாத்துறீங்க? இவ்வளோ நாள் நீ சொன்ன அதுக்கு வேற ரீசன் இருந்துச்சு, பட் இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சு இல்ல, இன்னையில இருந்து ஒழுக்கமா என்ன மாமான்னு கூப்பிடு. ஐயோ, நான் கூப்பிட மாட்டேன்பா.
நீ கூப்பிடலனா அதோட விளைவு எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும் இல்ல என்று மிரட்டியதும் உடனே அவள் வெட்கப்பட்டு கொண்டே, சரி சரி ஓகே, ஏன் இப்படி சின்ன பிள்ளைய பயப்படுத்துறீங்க என்று கேட்க, யாரு நீ சின்ன பிள்ளையா, இங்க வா என்று அவள் கையை பிடித்து இழுத்ததும் அவன் மேல் சென்று மோதிக்கொண்டு நின்றாள். அப்பொழுது ஹரி, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்க 2 பேரோட பெட்ரூம் கிடையாது, என்னோட ரூம், மாப்பிள்ளையோட ரூம். இங்க என்ன வச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்றதும் வைஷுவிற்கு வெட்கம் தாங்கவில்லை. ஆதி, நான் ரெடி ஆயிட்டேன்னு சொல்லி உங்ககிட்ட காட்டிட்டு போறதுக்கு தான் வந்தேன். போங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, நான் வெளியில இருக்கேன் என்று வேகமாக அவனை தள்ளிவிட்டு ஓடிவிட்டாள். ஏண்டா சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரி? என்னடா மச்சான், நீ மட்டும் இவ்வளவு ஜாலியா இருக்க, நான் காஞ்சு போயில கிடக்கேன், அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் என்று கூறியவன், நீ இங்கேயே தனியா உட்காந்து கட, அப்பதான் உனக்கு புத்தி வரும். டேய் மச்சான், 7 மணிக்கு மேலதாண்டா ரிசப்ஷனுக்கு கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க, அது வரைக்கும் தனியா விட்டுட்டு போகாதடா, உன்னெல்லாம் தனியா விட்டாதாண்டா உனக்கு புத்தி வரும் என்று அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவன் விஸ்வாவை பார்த்து, டேய் அவன் ரூம்குள்ள தனியாவே கிடக்கட்டும், நீ வெளியில போய் வேற ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு, சரியா? ஏண்டா என்னாச்சு? சொல்றத மட்டும் செய்யலனா உன்ன ஒரு தனி ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுவேன். ஐயோ மச்சான், அப்படி மட்டும் செஞ்சிடாத, என் ஹார்ட்டே வெடிச்சிரும். ஏண்டா? இங்க பாரு, கலர் கலரா எவ்வளவு ஃபிகர்ஸ் வந்திருக்காங்க, இதுல ஏதாச்சும் ஒன்ன பேசி இந்த கல்யாணத்திலேயே நான் கரெக்ட் பண்ணி அடுத்த கல்யாணம் எனக்குன்ற மாதிரி ரெடி பண்றேனா இல்லையான்னு பாருடா. மச்சான், நீ ரொம்ப தெளிவா இருக்க, நடத்து. அப்போ கவி உன் ஆள் இல்லையாடா? டேய் என்னடா சொல்ற, கவி ஏன் ஆளுதான், அப்புறம் ஏன்டா இங்க வெளியில இருக்க ஆளுங்களை எல்லாம் பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கிற? ஆனா கவிதா கிட்டதான் நான் இன்னும் எதுவுமே சொல்லலையே, அவ பேசுற பேச்சுக்கு கண்டிப்பா ஒத்துப்பான்னு எனக்கு தோணல, முயற்சி பண்றேன். சரிடா, முயற்சியே பண்ணாம தோல்வியே ஒத்துக்க கூடாது. அப்படியா சொல்ற? சரி, இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள எப்படியாச்சும் பேசி அவளை கரெக்ட் பண்ண பாக்குறேன் என்றவன் வைஷுவை பார்த்தவுடன், சிஸ்டர் இங்க வாங்க. அப்பாடா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. என்ன விஸ்வானா இப்படி எல்லாம் பேசுறீங்க, என்னால ஏதாவது காரியம் ஆகணுமா? ஆமா சிஸ்டர், கண்டிப்பா. சரி, என்னன்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டு கவிதா ஏன் இன்னும் கல்யாணத்துக்கு வரல? அது சரி, அதான பார்த்தேன் என்றவள் ஆதியை பார்த்து, அண்ணாவை பாத்தீங்களா ஆதி என்ன கேக்குறாருன்னு என்றதும், ஆமாண்டி, அவன் ரொம்ப காஞ்சு போய் கிடக்கான். சரி, கவி எப்ப வருவான்னு சொல்லிடு. ஓகே ஓகே, கவி ஆன் த வே, கார்த்திக் தான் அவளை கூட்டிட்டு வந்திருக்கான். என்ன கார்த்திகா? அவன் யாரு என்று பதறியவனை பார்த்தவள், ஐயோ அண்ணா, அவன் எங்க கிளாஸ்மேட்டு தான், நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல என்றதும் தான் அவனுக்கு உயிரே வந்தது. அப்பாடா. அப்புறம் சிஸ்டர், அவங்க நைட் இங்க தானே இருப்பாங்க? ஏன் கேக்குறீங்க? இல்ல, நைட் இங்க நிறைய சடங்கு எல்லாம் நடக்கும் இல்லையா, அப்போ அவங்க தனியா இருந்தாங்கன்னா போர் அடிக்கும், அதான் நான் கம்பெனி கொடுக்கலாம்னு. அதுக்குதான் நானும் கார்த்தியும் இருக்கோம்ல, உங்களுக்கு எதுக்குன்னா வீண் சிரமம். போங்க சிஸ்டர், நீங்க போய் ஆதி மட்டும் கவனிங்க, நீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆதி, அப்புறம் வர்றவங்களுக்கு எல்லாம் தங்கறதுக்கு ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? எல்லாமே பக்காவா ரெடியா இருக்குடி. சரி, அப்படின்னா கார்த்திக்கும் கவிக்கும் ரூம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுங்க. ஓகேடி, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ ஆதி, தேங்க்யூ சோ மச் என்று அங்கிருந்து அவள் செல்லவும் விஸ்வா கனவுலகத்தில் மிதந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த ஆதி, இவன் ஒருத்தன் ஆனா ஒன்னா புஸ்கு புஸ்குன்னு எங்கேயாவது ட்ரீமுக்கு போயிடுவான், கோமாவுல போற மாதிரி என்று அவனை உலுக்கியவன், டேய் இன்னும் ஆளு வரவே இல்ல, அதுக்குள்ள எதுக்குடா நீ ஓவரா கனவு கண்டுட்டு இருக்க? போய் ஏதாச்சும் வேலை வெட்டி இருந்தா பாரு போ. என்ன மச்சான், எல்லா வேலையும் செய்யறதுக்கு தான் ஆள் இருக்காங்கல்ல, எவ்வளவு டீசென்டா ட்ரெஸ் பண்ணிருக்கேன், இதெல்லாம் அழுக்காயிடும் இல்ல? இப்படியே பேசிட்டு இருந்தா உன்னை கிச்சன்ல தூக்கி போட்டு வேலை செய்ய வச்சிருவேன். ஐயோயோ வேண்டாம்டா, அப்படி மட்டும் செஞ்சிடாத, நான் மத்த வேலையையே பாத்துக்கிறேன் என்றவன் தப்பித்தால் போதும் என்று ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான். அவனை பார்த்து சிரித்த ஆதி, இன்னைக்கு என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருந்தா, அவளை கொஞ்சம் நேரமாவது ரசிக்க விட்டானுங்களா ஹிடியட்ஸ் என்று திட்டியவனின் கண்கள் அந்த மண்டபம் முழுக்க அலசியது, எங்கே தன் மனைவி இருக்கிறாள் என்று. ஆனால் எங்கு தேடியும் அவள் மட்டும் கிடைக்கவில்லை. எங்க போனா இவ என்று அந்த மண்டபம் முழுவதும் ஒரு இடம் பாக்கி விடாமல் அனைத்து இடங்களிலும் தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் வைஷ்ணவியோ பிரியங்காவின் அறையில் இருப்பதை அவன் யோசிக்கவே இல்லை.